இந்த மாதத்திற்கு சூழ்நிலைக்கேற்ப கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து ஆமென். கர்த்தரே இதை சொன்னார். கர்த்தரே சொன்ன ஒரு வாக்கு தத்தத்தை இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அது என்னவென்றால், தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு கர்த்தர் முற்றிலும் நீக்கி போடுவார். அல்லேலூயா. உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே இது இந்த மாதத்திலே ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார், அவர் உயிர் தெழுவார் என்பதை இயேசு பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டு இருக்கிறது. நான் எப்பொழுதுமே சொல்வதுண்டு, நம்முடைய பரிசுத்த வேதத்திலே மொத்தம் எத்தனை புஸ்தகங்கள்? 66 புஸ்தகங்கள். 66 புஸ்தகங்கள். இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே எத்தனை அதிகாரங்கள்? 66 அதிகாரங்கள். இந்த முழு வேதாகமத்தையும் குறிக்கும்படியாக இந்த புஸ்தகம் நமக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த முழு வேதாகமத்திலே ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை பற்றி எழுதப்பட்டு இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே ஆண்டவர் எப்படி இந்த பூமியை சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட சாத்தான் தேவனுடைய தூதனாய் இருந்தவன் எப்படி விழுந்தான் என்பது இந்த புஸ்தகத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது. ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது. அதன் பிறகு நம்மை மீட்பதற்காக இயேசு கன்னியின் மகனாக பிறப்பார் என்பதை இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரங்களிலே எழுதப்பட்டு இருக்கிறது. அதன் பிறகு இயேசு எப்படிப்பட்ட ஊழியம் செய்வார் என்பதை 11ஆம் அதிகாரம் 65ஆம் அதிகாரத்திலே 61ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய 1000 வருட அரசாட்சியை குறித்து இதில் எழுதப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை குறித்து 53ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை பற்றி 25ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்படி இயேசுக்கு 1000 வருட அரசாட்சி எல்லாவற்றையும், இந்த முழு வேதாகமத்தை சொல்லுகிற ஒரே ஒரு புஸ்தகம் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அல்லேலூயா. ஆகவே தான் இந்த புஸ்தகத்தை அதிகமாய் வாசிக்க வேண்டும். இதிலே தேவனுடைய மகத்துவங்களை நாம் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும். அப்போ நம்ம வாழ்க்கையிலே சில நிந்தைகள் வருகிறது. அது வெள்ளம் போல நிந்தை வருகிறது. ஆனால் நிந்தையை கர்த்தர் மாற்றி போடுகிறார். அதை எதிர்க்கக்கூடிய வீரன் நெகேமியாவுக்குரிய ஆவியை தருகிறார். ஏவுதல் கொண்டேன். இந்த வார்த்தை தான் இந்த மாதத்திற்கு நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாய், நான் எப்பொழுதுமே சொல்வேன், ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் தியானித்த பிறகு அது இந்த மாதத்துக்கு மாத்திரம்தான், அடுத்த மாதத்தில் இது காலாவதி ஆயிடுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. வாக்குத்தத்தங்கள் என்றைக்கு நாம் தினைக்கிறோமோ அன்னையிலிருந்தே அது நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அல்லது அந்த வாக்குத்தத்தத்தை அன்றிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசித்து சுதந்தரிக்க ஆரம்பிக்க வேண்டும். இதை கர்த்தர் என் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார். எல்லாரும் சொல்லுங்க, முற்றிலும் நீக்கி போடுவார். கர்த்தரே இதை சொன்னார். கர்த்தரே இதை சொன்னார். சொல்லுகிறவர் யார்? சொல்லுகிறவர் யார்? கர்த்தர். எப்படிப்பட்ட கர்த்தர்? அந்த வசனத்தில் உள்ளபடி சொல்லுங்க, மரணத்தை ஜெயமாய் விழுங்கியவர். அல்லேலூயா. அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் மரணத்தை, அப்போ ஜெயம் இருக்கிறதுலேயே பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம்னு போட்டிருக்குது. அந்த மரணத்தையே ஜெயமாய் விழுங்கியவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்திலே வேறு யாருமே மரணத்தை வென்றவர்கள் இல்லை. அதனால தான் மரணத்தை வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லி நாம் பாடுகிறோம். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு தெய்வம் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் வந்து மனு அவதாரம் எடுத்து வந்து மரித்து அடக்கமனப்பட்டு
மூன்றாம் நாள் உயிரோடு கூட ஒரு எழுந்த தெய்வம். ஆமென், அல்லேலூயா. வேற யாரை குறித்தும் அப்படி ஒரு சரித்திரம் சொல்லப்படவில்லை. இயேசு மரித்து உயிரோடு எழுந்திராவிட்டால் நம்முடைய பிரசங்கம் விருதா, நம்முடைய விசுவாசம் விருதா. அவருக்கு இப்பொழுது நாம் ஆராதனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக அவருக்கு என்னதான் செலுத்தணும்? அஞ்சலி தான் செலுத்தணும். ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவரே, எங்களுக்காக நீர் பாடுபட்டீர், ரத்தம் சிந்தினீர், உமக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? அஞ்சலி செலுத்துகிறோம் என்று அவருடைய கல்லறையிலே போய் அஞ்சலி தான் செலுத்த வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அதை உலகம் எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி ரெண்டாக பிரித்தவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வைத்துதான் இந்த உலக சரித்திரமும் காணப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நிந்தையை, தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார். அப்போ இந்த காலவெளியிலே நமக்கு நிந்தை எதினால் வருகிறது என்பதை நாம் முதலாவது பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். நிந்தை வருவதற்கு முதலாவது காரணம் யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோசுவா 5:9. கர்த்தர் யோசுவாவை நோக்கி இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. சரி, முதலாவது எகிப்தியரால் ஏற்பட்ட நிந்தை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திற்கு சென்றார்கள். செல்லும் பொழுது அவர்களுக்கு எப்படி இருந்துச்சு? பெரிய வரவேற்பு. ஏனென்றால் அந்த எகிப்திலே யோசேப்பு யாராக இருக்கிறான்? பெரிய பிரதமராக இருக்கிறார். பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறார். இவங்களுக்கு தெரியாது, இவங்க வித்து போட்டவன். ஆனால் கர்த்தர் அவரை உயர்த்தி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அப்போ அவர் தன்னுடைய ஜனங்களை, தன்னுடைய தகப்பன் வீடு, தன்னுடைய பகைத்த சகோதரர் எல்லாரையும் 70 பேரை தன்னுடைய அரசாட்சியின் கீழ் கொண்டு வந்து கோசேன் என்கிற ஒரு நாட்டை கொடுத்து அங்கு நன்றாக செழிப்பாக இருக்கிறார்கள். ஆனால் நாளடைவிலே அந்த ஜனங்கள் பெருகும் பொழுது எகிப்தியர் அவர்களை அடிமைப்படுத்தினார்கள். 400 ஆண்டுகள் அந்த எகிப்திலே அவர்கள் அடிமைகளாய் இருந்தார்கள். எவ்வளோ ஒரு அவப்பெயர், அடிமைகளாய் வாழ்ந்தார்கள். கஷ்டம், கண்ணீர், பெருமூச்சு. இன்றைக்கு கூட நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒன்றில் நாம் அடிமைப்பட்டிருக்கலாம். அடிமைத்தனம் என்பது நம்மை முழுவதும் ஆட்கொள்ளுகிற காரியம். அது ஒரு நிந்தையை தருகிறது. ஒருவேளை நீங்கள் யார்கிட்டையாவது கடன் போட்டிருக்கீங்க. அந்த கடன் கொடுத்தவங்க இடம் தெரியாமல் நம்மளை பார்த்து கேட்பாங்க. சர்ச்சானாலும் சரி, கல்யாணத்தில்னாலும் சரி, எங்கேயாவது எதிர்பட்டனா, ஏன் நீ இன்னும் தரமாட்டேங்கிற, நீ தராட்டா நான் உன்னை என்ன செய்வேன்? அசிங்கப்படுத்துவேன், நான் கேட்பேன், இப்படிலாம் சொல்லுவாங்க தெரியுங்களா? அது நமக்கு ஒரு பெரிய நிந்தையாக இருக்கும். 4 பேர் முன்னால் நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது. நல்லா உடுத்திட்டு வந்தோடனே, நீ எனக்கு கடன் தராமல் இப்படி உடுத்திட்டு திரியிறியே, உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்பாங்க. இதெல்லாம் நிந்தை. இதெல்லாம் என்னது? நிந்தை. அப்போது இந்த இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலே நாம் சிக்கிக்கொள்ளுகிறோம். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அடிமைத்தனத்தினால் ஏற்பட்ட நிந்தையை, என் ஜனத்திற்கு ஏற்பட்ட நிந்தையை நான் என்ன செய்வேன்? முற்றிலும் நீக்கி போடுவேன். அல்லேலூயா. ஒரு நாள் வரும். ஒரு நாள் வந்தது. இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு நாள் வந்தது. 400 ஆண்டுகள் அடிமைகளாய் வாழ்ந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரே ராத்திரியிலே அவர்கள் விடுதலையாக்கப்பட்டதும் இல்லாமல் அவர்கள் புறப்பட்டு போகும் பொழுது எப்படி போனார்கள்? அடிமைகளாய் போனார்களா? ஆமென். அடிமைகளாய் போனார்களா? 105ஆம் சங்கீதம் 37ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒரு ராத்திரியில் அவங்களுக்கு நடந்த சம்பவம் பாருங்க. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. ஒரு சொல்லுமா? ஒரு ராத்திரியில், ஓவர் நைட், அவங்க எல்லாருமே பெரிய ஆட்களாய் மாறிட்டாங்க. 400 வருஷம் அடிமையாக இருந்தவங்க ஒரு ராத்திரியில் கர்த்தர் அவர்களை நிந்தையை நீக்கினது மாத்திரமல்ல, அந்த ஏழைங்கிற ஒரு சூழ்நிலை கூட கர்த்தர் மாற்றி போட்டார். ஆமென். நிந்தையை அவர் முற்றிலும் நீக்கி போடுவார். கொஞ்சம் நீக்குவார்னு நம்பக்கூடாதுங்க. ஆண்டவரே கொஞ்சம் நீக்கினா போதுன்னு சொல்லாதீங்க.
என் பிரச்சனை, எனக்கு இருக்கிற அடிமைத்தனத்தை, எனக்கு இருக்கிற அவமானத்தை, எனக்கு இருக்கிற நெருக்கத்தை எப்படி நீக்கணும்? முற்றிலும் நீக்கி போடுங்கப்பா, நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிப்பீர்கள்? ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு இந்த ஆண்டு நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் கம்பீரத்தின் ஆண்டு. ஹல்லேலூயா. ரெண்டாவது, இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் மூலமாக கௌரவிக்கிற ஆண்டு. எனக்கு ஒவ்வொரு நாளும் மக்கள் கொடுக்குற சாட்சிகள் அப்படி தான். பாஸ்டர், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆண்டில் நான் கம்பீரமாக இருக்கிறேன், கம்பீரமாக உள்ள நுழைய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார், என்னை கௌரவித்து கொண்டு இருக்கிறார். இதைத்தான் எனக்கு சாட்சியாக வந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, இந்த காலவெளியில் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையை, அடிமைத்தனத்தின் நிந்தையை, எதற்கு நீங்கள் அடிமைப்பட்டு நிந்திக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, யாராவது ஒரு மனுஷன் உங்களை ரொம்ப நிந்திச்சிட்டு இருக்கிறானா, அந்த நிந்தையிலிருந்து, அதற்கு காரணமாக இருந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் விடுத்து, ஹல்லேலூயா, முற்றிலுமாய் அந்த நிந்தையை உங்களை விட்டு நீக்கி போடுவார். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது நிந்தை எதனால் வருகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று, பாருங்கள், இந்த இடத்துல இஸ்ரவேலுக்கு ஒரு நிந்தை, தேவ ஜனத்திற்கு ஒரு நிந்தை. எதினால்? இது என்ன சம்பவம்? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரனாலே நம்ம நினைவுக்கு வர வேண்டிய நபர் யார்? கோலியாத். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரனாலே யாரை நினைவுக்கு வரணும்? கோலியாத். இங்கு இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு மனிதன் சேலஞ்ச், பெரிய உயரம் உள்ள மனுஷன். அவன் ஒரே ஒருவன் தான் சேலஞ்ச் பண்ணுறான், சத்ருவாய், பெலிஸ்திய சத்ருவாய் நிற்கிறான். சவுல் ராஜா இருக்கிறார், தாவீதினுடைய உடன் பிறந்த அண்ணமார் எல்லாருமே படையிலே இருக்கிறார்கள், படை வீரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் அந்த ஒருவனுடைய சத்தத்தை தினமும் காலையிலையும் சாயந்தரம் வந்து திட்டுறான். யாரை திட்டுறான்? தேவனை திட்டுகிறான், ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறான். இவங்க அத்தனை பேரும் கேட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. அவன் சொல்கிறது என்னென்னா, ஒருத்தன் வா, ஒத்தைக்கு பார்ப்போம், அப்படி நீ வந்து நீ என்னை ஜெயிச்சிட்டா நாங்கள் எல்லாரும் உனக்கு அடிமை, நான் ஜெயிச்சிட்டேன்னா நீங்கள் எல்லாரும் அடிமை அப்படின்னு சொல்லிட்டா பரவாயில்ல. அவன் இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறான். ஆனால் அந்த ராஜா முதற்கொண்டு, சவுல் முதற்கொண்டு, படை வீரர்கள், தளபதிகள் எல்லாம் பயந்து ஓடுறாங்களே ஒழிய ஒருவனும் எதிர்த்து நிற்கல. டெய்லி நிந்திக்கிறான், டெய்லி ஆண்டவரை நிந்திக்கிறான். யார் எப்படி இருக்கிறாங்களோ தெரில. ஒரு சின்ன பையன் வருகிறான், ஒரு சின்ன பையன். அவன் வர்றது வந்து யுத்தத்துக்கு வரல, அவன் வந்தது எதுக்கு? அண்ணன்மாரில் கண்டு நல்லா இருக்கீங்களா நலம் விசாரிக்க அப்பா அனுப்பியிருக்கிறாரு, ஈசாயையா அனுப்பியிருக்கிறாரு, போய் அண்ணெல்லாம் எப்படி இருக்கான் பார்த்துட்டு வான்னு சொல்லி. நலம் விசாரிக்க வந்தவன் காதில் ஒரு சத்தம் விழுகிறது. இவன் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிற சத்தத்தை கேட்கிறான். உடனே அவன் சொல்லுகிறான், இந்த ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு இவன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரெண்டாவது நிந்தை யாரினால் வருகிறது? நமக்கு விரோதமாய் எழும்புகிற பிசாசால், சத்ருவால் வருகிற நிந்தை. சங்கீதம் 42:11 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 42:11. ஏன் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். 10. உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. சில வேளையில நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துரு, பைபிள்னு தூக்கிட்டு போறியே, சர்ச்சுன்னு ஓடுறியே, உனக்கு ஏன் இது நடக்குது, உங்களுக்கு ஏன் இது நடக்குதுன்னு கேட்கும்போது நம்மளை நிந்திக்கிறது நமக்கு எப்படி இருக்குது? எலும்புகளை குத்துற மாதிரி இருக்குது. அந்த ஃபீலிங் வந்திருக்கா? சர்ச்சுன்னு ஓடுறீங்களே, உங்களுக்கு ஏன் இது நடக்கலை, எங்களுக்கு நடக்குதே, உங்களுக்கு ஏன் அது நடக்கலை அப்படின்னு கேட்கும்போது அந்த நிந்திப்பது எலும்புகளை உருவ குத்துவதை போல இருக்கிறது. இது சத்ருவினால் வருகிற நிந்தை. உதாரணமாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 2ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம்.
அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ், நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதே நான் உங்களோட பண்ணும் உடன்படிக்கை என்றான். பாருங்கள், இது ஒரு பெரிய சம்பவம். ஒரு நாள் இஸ்ரவேல் மக்கள் கிபியோன் என்ற அந்த பட்டணத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் அம்மோன் என்ற நாகாஸ் என்பவன் முற்றுகையிட்டான்னு போடப்பட்டிருக்கிறது. யாபேஸ் என்ற பட்டணத்தாரை முதல் வசனத்தில் அப்படி வரும். அப்போ அந்த அம்மோனியன் யார் என்றால் ஒரு அருவருப்பானவன். அவனுடைய பெயர், அவனுடைய ராஜாவின் பெயர் அங்கே என்ன போட்டிருக்குது சொல்லுங்க? நாகாஸ். நாகாஸ். இந்த நாகாஸ் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணி பார்த்தபோது, நாகாஸ் என்றால் சர்பண்ட், சர்ப்பம் என்ற அர்த்தம். எல்லாம் கவனிக்கிறீங்களா? தேவனுடைய ஜனத்தை சத்ருவாகிய நாகாஸ் அவன் என்ன செய்கிறான்? அவங்கள வந்து மிரட்டுறான். நாங்கள் உங்களோட உடன்படிக்கை பண்ணிடுறோம் அப்படிங்கிறான். அவன் சொல்கிறான், உடன்படிக்கைலாம் வேண்டாம், உன் கண்ணை பிடுங்கி உனக்கு நிந்தையை வர பண்ணுவது தான் என்னுடைய நோக்கம். சத்ருவுக்கு எப்போவுமே நமக்கு சத்ருவாக மாறுறவன் நம்மளை அசிங்கப்படுத்தணுங்கிறது தான் அவன் நோக்கமாக இருக்கும். நல்லா கவனிக்கிறீங்களா? ஒரு மனிதன் நல்லா இருக்கிறான், நல்லா இருந்தவன் திடீர்னு நம்மளை அறியாமல் நமக்கு சத்ருவாக மாறிடுறான். சத்ருவாக மாறினோன்னு அவன் யார்கிட்ட போய் உட்காருவான்? நமக்கு எதிரியாக இருக்கிற ஆள்கிட்ட, நமக்கு விரோதமாக செயல்படுறவன்கிட்ட தான் போய் உட்காருவான். உட்கார்ந்துட்டு நம்மளை குறித்து நம்மக்கிட்ட இங்கே என்னென்னலாம் கேட்டானோ, என்னெல்லாம் கண்டானோ அத்தனையும் அங்கே போய் சொல்லி கொடுத்து இன்னும் நமக்கு என்ன செய்வான்? நிந்தையை வர பண்ணுகிறதா அவனுடைய வேலை. இது உலகத்துலேயும் நடக்குது. உங்களோட நல்லா பழகினவங்க திடீர்னு உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு அதுவரை இருந்தவங்க இப்போ யார்கிட்ட போய் உட்காருவாங்க? உங்களுக்கு எதிராக இருக்கிற, ஏன்னா நீங்கள் பேசும்போதே உங்களுக்கு யார் யார் எதிரின்லாம் நீங்கள் பேசியிருப்பீங்க. அவங்கள்ட்ட போய் உட்காந்துட்டு இங்கே என்னெல்லாம் கேட்டிங்களோ அத்தனையும் சொல்லுவாங்க. இவன் அப்படி தான் செய்கிறான். இந்த நாகா சர்ப்பம் உன் கண்ணை பிடுங்கிறது. கண் என்பது என்னது? சரீரத்தின் விளக்கு. உன் கண்ணை பிடுங்கிறது தான் நான் உன் மேலே கொண்டு வர நிந்தை என்று சொல்லுகிறான். சத்ருவுக்கு வேலை அதுதாங்க. சத்ருவுக்கு வேலை என்ன தெரியுமா? நமக்கு எப்படியாவது நம்ம அவமானப்படணும், உங்களுக்கு நிந்தை வர வைக்கணும். இதுதான் சத்ருனுடைய வேலை. ஆனால் இந்த அதிகாரத்திலே நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், ஒரு சத்ரு எழும்புவதற்கு என்பதாய் தேவன் ஒரு ராஜாவை எழுப்புகிறார். அல்லேலூயா. அதுவரை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜா இல்லை. ஆனால் அந்த அதிகாரத்தில் ஏற்கனவே ஆண்டவர் சவுலை ராஜாவாக்கிட்டார். இந்த ராஜா இந்த ஜனங்கள் அழுகிற சத்தத்தை கேட்குறான். இது ஒரு பெரிய செய்தி. ஏன் அழுகிறாங்கன்னு கேட்குறான். இந்த மாதிரி சொன்னாங்கன்னு 9ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். வந்த ஸ்தானாதிபதிகளை அவர்கள் நோக்கி, நாளைக்கு வெயில் ஏறுகிறதற்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் மனுஷருக்கு சொல்லுங்கள் என்றார்கள். ஸ்தானாதிபதிகள் வந்து யாபேசின் மனுஷரிடத்தில் அதை அறிவித்தார்கள். அதற்கு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். நல்லா கவனிங்க. இந்த ராஜா இருக்கிற அன்னைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஒருத்தருமே ஆமான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, புரிய மாட்டேங்குதுல. அன்னைக்கு ஒரு ராஜா, இன்னைக்கு நமக்கு ராஜாதி ராஜா. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களை நிந்திக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறானா? உங்கள் கண்ணை பிடுங்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறானா? ராஜாவாகிய நான் இருக்கிறேன். நாளைக்கு வெயில் ஏறுறதுக்குள்ள சொல்லுங்க. நம்ம நாளைக்கு வேண்டாம், இன்னைக்கு. இப்போ தான் அப்படியே மெதுவாக வெளிச்சம் வருது, இன்னும் வெயில் ஏறல. இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசம் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வெயில் ஏறுறதுக்குள்ள உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய வார்த்தை. அவன் ஒருத்தன் மிரட்டுறான், இவன் சொல்கிற தேவனுடைய வார்த்தை என்னென்னா, இன்னைக்கு வெயில் ஏறுறதுக்குள்ளே உனக்கு அற்புதம் நடக்கும், ரட்சிப்பு உண்டாகும். அல்லேலூயா. சில வேளையில் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் நமக்கு அதை உடனே செய்வார், உடனே செய்வார். நீங்கள் வீட்டில் காலை வைக்கும்போது உங்களுக்கு அந்த காரியம் நடந்துடும். எனக்கு எத்தனையோ முறை இதெல்லாம் நடந்திருக்குது. ஒரு பெரிய தேவையோடு இருப்பேன், உடஞ்சி போயிருப்பேன். யார்கிட்ட போய் கேட்க முடியும்? பாஸ்டர்களுக்கு பேங்க்கும் கடன் கொடுக்க மாட்டான், யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள திரும்ப கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நிரந்தரமான வருமானம் இல்லை. என்னது இன்கம் சர்டிஃபிகேட்லாம் ஒன்றுமே இல்லை எங்களுக்கெல்லாம். ஆனால் எங்களுக்கு வரவையோ தேவையை சந்திக்கிறவர் கர்த்தர் ஒருவர். அது சின்ன தேவையாக இருக்கலாம், பெரிய தேவையாக இருக்கலாம். கர்த்தருடைய முகத்தை பார்க்குறோம், ஆண்டவர் தேவையை சந்திக்கிறார். அல்லேலூயா.
ஆனால் நாங்கள் அதுக்காக பிரயாசப்படுகிறோம். மக்களுக்காக பாஸ்டர் வேலை சும்மா வேலைன்னு நினச்சிடக்கூடாது. இன்றைக்கி அப்படி தான் மீடியாவில் போடுறாங்க, என்னமோ நாங்கள் சும்மா உட்காந்து சாப்பிட்றோம். இல்லவே இல்லை. கர்த்தர் ஒருவர் சாட்சி. கர்த்தருக்காக, ஜனங்களுக்காக போராடுகிறது, ஜெபிக்கிறது, அவர்களை போய் சந்திக்கிறது, அவர்களுக்காக தேவனுடைய வார்த்தை எடுக்கிறது, எல்லாமே எங்களுடைய வேலை. ஆகவே அருமையானவர்களே, வெயில் ஏறுகிறதற்குள்ளாய் உங்களுக்கு நிந்தையை உண்டு பண்ணுகிற சத்துரு அழிக்கப்படுவான், உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். ஆமேன். இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ தெரியாது. இந்த மாதத்தில் சத்துருவினால் வருகிற நிந்தையை கர்த்தர் முற்றிலுமாய் நீக்கி போடுவார். அல்லேலூயா. மூன்றாவதாக நிந்தை ஏன் ஏற்படுகிறது? வாசிப்போம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆதியாகமம் 30:23. அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும். இந்த இடத்துல மூன்றாவது நிந்தை இல்லாமையினால், இல்லாததினால ஏற்படுகிற நிந்தை. இந்த இடத்துல ஒரு சகோதரிக்கு குழந்தை இல்லைங்கிற நிந்தை, இல்லாத ஒன்றினால் ஏற்படுகிற நிந்தை. நான் குழந்தைங்கிறத மாத்திரம் சொல்லலை, எது இல்லையோ அது நமக்கு நிந்தை. இன்றைக்கு உலகத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு வாலிபனாக இருக்கிறான், அவன் நடந்து போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அல்லது ஒரு சைக்கிளில் போகிறான். அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான், ஏன்டா உனக்கு பைக்கே இல்லையாடா அப்படின்னு ஒரு நிந்தையாக பேசுவான், நிந்தையாக பார்ப்பான். அவனுக்கு ஒரு பைக் இருந்துட்டா அவனுக்கு ஒரு நிந்தை நீங்கிரும். செல்ஃபோன் கூட இல்லையா அவங்ககிட்ட அப்படிங்கிற உலகத்துக்குள்ள வந்துட்டோம். செல்ஃபோன் கூட, அதுவும் ஐஃபோன் இல்லையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுது. அது மற்றவன் நான் வச்சுருக்கிறேன், இல்லைடா எனக்கு எங்கள் அம்மா வச்சுருக்கிற செல்ஃபோன் தாண்டா வச்சுருக்கிறேன், அவங்க சில நேரம் தருவாங்க, சில நேரம் தரமாட்டாங்க. எங்கள் அப்பா பைக்கை தான் நான் அப்பப்போ எடுத்துகிட்டு வரேன். அது அவனுக்கு ஒரு நிந்தையாக இருக்குது. 4 ஃப்ரெண்டு கேட்கும்போது ஒரு பைக்கு கூட இல்லாமல் இருக்கிறியாடா அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு ஒரு நிந்தையாக இருக்குது. ஒரு பொருள் நமக்கு இல்லைன்னா, என்னங்க ஒரு வீடு கூட இல்லைங்களேங்க, ஒரு வீடு கூட இல்லையா, இது கூட இல்லையா அப்படின்னு இல்லை என்பது ஒரு நிந்தை. இல்லை என்பது இருக்கிறவன் கேட்குறான், அவன்கிட்ட இது கூட இல்லையா, இது கூட இல்லையா அப்படின்னு கேட்குறது. அதில் ஒன்று தான் இங்கே ராகேலுக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை. அது ஒரு நிந்தை. அக்காவுக்கு நிறைய குழந்தை இருக்குது, இவளுக்கு இல்லை. ஆனால் ஒரு நாள் வந்தது, கர்த்தர் ராகேலை கடாட்சித்தார், அந்த நிந்தையை நீக்கி போட்டார். நிந்தையை நீக்கி போட்டார். இல்லை என்பதை கர்த்தர் நீக்கி அதை இருப்பதாக மாற்றுகிறார். உங்களுக்கு என்ன இல்லையோ, ராகேலுக்கு இது இல்லை, உங்களுக்கு எது நிந்தையாக இருக்குதோ, அழிவு பிள்ளைகளாக இருக்கீங்க, உனக்கு நீ விரும்புகிறத நீ ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவர் எனக்கு இது இல்லைப்பா, ஆனால் நல்லதை கேளு, தீமையானதை கேட்டுறாதீங்க, நல்லதை கேளுங்க, எனக்கு இது இல்லைப்பா, இது எனக்கு ஒரு நிந்தையாக இருக்குது, காலேஜுக்கு போகிறேன், எல்லாரும் நல்ல பைக்கிலலாம் வர்றாங்க, எனக்கு ஒன்று தந்தால் நல்லது. நீங்கள் நினச்சி பாருங்கள், கர்த்தர் தருவார், கர்த்தர் நிந்தையை நீக்கி போடுவார். சில வேளைகளில் கர்த்தர் நமக்கு உங்களுடைய தேவையை சந்தித்து, உங்களுடைய இல்லாமையை கொடுத்து, உங்கள் இல்லாமையை கொடுத்து நிந்தையை நீக்கி போடுவார். அம்மாமார்களுக்கு சில தேவை இருக்கும், ஆண்டவரே இது இருந்தால் நல்லா இருக்குமே, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை வந்துருச்சுன்னா நல்லா இருக்குமே, இது உங்களுடைய எல்லா வீட்லேயும் கல்யாணம் ஆகிட்டுருக்குது, என் பிள்ளைக்கு ஆகலையே. எது இல்லாமையோ அதை ஆண்டவர் அந்த நிந்தையை நீக்கி போடுவார். நம்புறவங்க ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 3 நிந்தையை சொன்னேன். முதல் நிந்தை சொல்லுங்க, எகிப்தின் அடிமைத்தனத்தின் நிந்தை. 2வது சத்ருவால் வரும் நிந்தை. 3வது இல்லாமையால் வருகிற நிந்தை. இந்த 3 நிந்தையும் இந்த பூமியிலே இராதபடிக்கு ஆண்டவர் நீக்கி போடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த தெய்வத்தை தான் நாம் கும்பிடுகிறோம். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கியவர். இன்றைக்கு இந்த மாதத்தில் இன்னையிலிருந்து உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு, எனக்கு இல்லை என்பது இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் வர? நடக்குமா நடக்காதா? நம்ம சபையில் ஒரு 15 வருஷத்துக்கு முந்தைய ஒரு சின்ன ப்ரேயர் அந்த இடத்துல நடந்துச்சு. வேற ஒரு அண்ணன் நடத்துனாங்க. அப்போ அவர் ஜெப குறிப்பில் ஒரு குறிப்பு எல்லார் கையிலையும் ஒரு பேப்பர் கொடுத்துட்டு, உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குதோ அதை எழுதித்தாங்க, இப்போ ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னாங்க. நான் அப்போவுமே என்ன விசுவாசத்தில் எழுதி கொடுத்தேன் தெரியுமா? எனக்கு இல்லை என்பது இல்லை என்று எழுதி கொடுத்தேன். அப்படின்னா என்னென்னா, எனக்கு ஜெப தேவையே இல்லை, கர்த்தர் எனக்கு நிறைவு. அப்படின்னு எனக்கு நிறைய பிரச்சனை இருந்தது, நிறைய காரியம் நடக்கலை. ஆனால் நான் அப்போவுமே விசுவாசத்தில் ஆண்டவர் சொன்னார், உனக்கு எதுப்பா குறை வச்சேன், இப்போ ஏன் குறை எழுதிட்டு இருக்கிற, எனக்கு இல்லை என்று எழுதுன்னு சொன்னேன். நான் அதே மாதிரி எழுதி கொடுத்தேன், எனக்கு தேவை இல்லை,
எனக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாய் தந்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கு வரை கர்த்தர் அப்படி தான் செய்கிறார். ஆமென். இன்றைக்கு தேவையோடு இருக்கிறீங்களா? நிந்தையோடு இருக்கிறீங்களா? இந்த மாதத்தில் இன்னைக்கே கர்த்தர் வெயில் ஏறுறதுக்குள்ள அற்புதம் நடக்கும் கர்த்தருடைய வாழ்க்கையிலே. ஹல்லேலூயா.